நபியின் படத்தை வரைவது குற்றமா? அப்படி வரைபவர்களை கொலை செய்யும் கொலையாளிகளின் நோக்கத்தை முஸ்லிம்களும் உலக மக்களும் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பிரான்ஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேலி சித்திரத்தை மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆசிரியர் அவங்களுடைய நபிகள் நாயகத்தை பற்றி கேலியாக வரையப்பட்ட ஒரு படத்தை மாணவர்களுக்கு மத்தியில் ஆசிரியர் காட்டினார். இஸ்லாமிய மாணவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு அவர் படத்தை காட்டினார். அதன் காரணமாக ஒரு மாணவர் அந்த ஆசிரியரை கொலை செய்தார். இது உலக அளவில் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். அது தொடர்பாகத்தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவப்படத்தை வரையலாமா, அது குற்றமா? அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உருவப்படத்தை ஒருவர் வரைந்தால் அவர்களை கொலை செய்யும் கொலையாளிகள் விஷயத்துல அந்த நோக்கத்தை முஸ்லிம்களும் உலக மக்களும் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலில் உருவப்படம் தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, பொதுவாக மதிக்கத்தக்க வகையில் எந்த ஒரு உயிருள்ள ஒன்றின் உருவப்படத்தையும் வரைவதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. சஹீஹுல் புகாரி போன்ற பல நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 5950வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன அஷத்தன் நாசி அதாபன் இன்தல்லாஹி யௌமல் கியாமல் முஸவ்விரும். மறுமை நாள்ல உருவப்படம் வரையக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல மிக கடுமையான வேதனைக்குரியவர்களாக இருப்பார்கள், மிக கடுமையான தண்டனைக்குரியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி சஹீஹுல் புகாரில 5951வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் கூறுகிறார்கள், இன்னல்லதீன யஸ்னஊன ஹாதிஹி சுவர், இந்த உருவப்படங்களை எவர்கள் செய்கிறார்களோ யுஅzzபூன யௌமல் கியாமா, அவர்கள் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவார்கள். எப்படி வேதனை செய்யப்படும்? யுகாலு லஹும் அஹ்யு மா ஹலக்தும், நீங்கள் வரைந்த இந்த உருவங்களுக்கு நீங்கள் உயிர் ஊட்டுங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? வேதனை செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இவ்வாறு பொதுவாக எந்த உயிருள்ள எந்த ஒன்றினுடைய உருவப்படத்தை வரைவதையுமே இஸ்லாம் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. மதிப்பில்லாத வகையில பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதை உருவமாக வரைந்து கொள்வது தவறில்லை என்பதற்கு சில ஆதாரங்கள் இருக்கிறது. அதுபோல சிறிய அளவிலான உருவங்களாக இருந்தால் அதற்கும் மார்க்கத்து அனுமதி உள்ளது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. மார்க்கம் எதை அனுமதித்திருக்கிறதோ அதை தவிர உயிருள்ள எந்த ஒன்றினுடைய உருவப்படங்களையும் வரைவதையும் இஸ்லாம் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. மதிக்கத்தக்க வகையில வைக்கக்கூடிய வகையில் எந்த ஒன்றுடைய உருவப்படத்தையும் என்ன செய்யக்கூடாது? வரைவது கூடாது என்று இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அது மட்டுமல்லாமல் இவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உருவப்படம் வரையலாமா அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டால், பொதுவாக ஒருவருடைய உருவத்தை படமாக வரைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தோற்றம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்த யாராவது இருக்கிறார்களா? அவர்களை நேரில் பார்த்த யாராவது சிலையாகவோ படமாகவோ வரைந்து வைத்திருக்கிறார்களா? இந்த உலகத்துல படமோ சிலையோ இல்லாத ஒரே தலைவர், உலகத்தில் உள்ள பல கோடிக்கணக்கான முஸ்லிம் நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்களுக்கு எந்த ஒரு உருவ சிலையும் கிடையாது, உருவ படமும் கிடையாது. அமெரிக்காவில் கூட சில வருடங்களுக்கு முன்பாக நபிகள் நாயகத்துடைய உருவச்சிலையை வைக்க வேண்டும் என்ற ஏதோ ஒரு காரணத்திற்காக உருவச்சிலை வைக்க வேண்டும் என்று சூழ்நிலை வந்த போது முஸ்லிம்கள் எல்லாம் அதை எதிர்த்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய உருவம் எப்படி இருக்கும் என்று அதை யாரும் மறைந்திருக்கவில்லை. யாரும் அவர்களை பார்த்தவர்கள் யாரும் அது சொல்லவில்லை. அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி உருவப்படம் வரைய முடியும்? இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் தொடர்பாக நாம் ஒரு பொய்யை சொல்வோம் என்று சொன்னால் அவனுடைய இருப்பிடம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன கதிபன் அலைய லைஸக கதிபின் அலா அஹதின், என் மீது யார் பொய் சொல்கிறானோ மற்ற எந்த ஒருவர் மீதும் பொய் சொல்வதை போன்று என் மீது பொய் சொல்வது இல்லை. மற்ற யார் மீதே நம்ம பொய் சொல்றோம், அது பாவம். அதை விட மிகப்பெரிய பாவம் எது?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய்யாக ஒன்றை சொல்வது. மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபலியதபவ்வ மக்அதஹு மினன் நார். என் மீது எவன் வேண்டுமென்றே ஒரு பொய்யை புனைந்து கூறுகிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக எந்த ஒரு பொய்யையும் நாம் புனைந்து கூறுவது கூடாது, மதிக்கத்தக்க வகையில் இருந்தாலுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு புகழ் உண்டாக்குவதற்காக அவங்க சொல்லாத ஒன்றை நாம சொல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்பட்ட பொய்யாக இருக்கும் என்று சொன்னால் அது அவனுடைய இருப்பிடம் நரகம். அது நபிகள் நாயகத்தின் மீது பொய்யை இட்டுக்கட்டி கூறுவது, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டி கூறுவது என்ற மிகப்பெரிய பாவத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மதிக்கத்தக்க வகையில ஒரு உருவப்படத்தை வரைவதாக இருந்தாலுமே வரையக்கூடாது. என்ன காரணம்? நபிகள் நாயகத்துடைய ஒரிஜினல் உருவம் எதுவென்று நமக்கு தெரியாது. அப்ப நபிகள் நாயகத்துடைய ஒரிஜினல் உருவம் எதுவென்றே தெரியாமல் இருக்கும்போது நாம ஒரு படத்தை வரைந்து இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த படம் அப்படின்னு நம்ம சொன்னோம் வைத்துக் கொள்ளுங்கள். அது நபிகள் நாயகத்தின் மீது அவங்க மேல ஒரு பொய்யை இட்டு கட்டியதாக அது ஆகிவிடும். அப்போ ஒரு மதிக்கத்தக்க வகையில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பொய்யை சொல்லக்கூடாது. அது மிக பயங்கரமான ஒரு பாவம். அப்ப திருவள்ளுவர் எப்படி இருப்பானே தெரியாது. திருவள்ளுவருக்கு உருவம் என்ன செஞ்சாங்க, கொடுத்தார்கள். கலைஞர் அவர்கள் தான் அந்த உருவப்படத்தை கூட அவங்க தீர்மானித்தார்கள் என்று உடனே செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்ப இன்றைக்கு திருவள்ளுவர் எப்படி என்றே தெரியாது, ஆனால் அவருக்கு ஒரு உருவத்தை வரைஞ்சு இந்த உருவம் தான் திருவள்ளுவர் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மக்களுடைய மனதில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம அப்படி செய்ய முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாம உருவப்படத்தை வரைந்தோம் என்று சொன்னால் அது அவங்க மேல பயங்கரமான பொய்யை இட்டு கட்டியதாக ஆகிவிடும். நபிகள் நாயகத்தை பற்றி அவங்களுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கும், நெற்றி எப்படி இருக்கும், அவங்களுடைய ஒவ்வொரு அங்க அவயங்களை பற்றி இருந்தாலும் நாம அந்த வர்ணனைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு தோற்றத்தை வரைந்தாலும் அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியாது. நேரில் பார்க்காத யாருமே இதுதான் நபிகள் நாயகத்துடைய தோற்றம் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அப்ப நபிகள் நாயகத்திற்கென்று அவங்களை மதிப்பதற்காக நாம் ஒரு உருவப்படத்தை வரைந்தால் கூட அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பொய்யை இட்டுக்கட்டியதாக ஆகிவிடும். அது மட்டுமல்லாமல் மதிக்கத்தக்க வகையில் எந்த ஒரு உருவப்படத்தையும் வரைவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உருவப்படம் வரைதல் என்பது அது மார்க்கத்துடைய ஆதாரங்கள் அடிப்படையில மிக பயங்கரமான ஒரு குற்றம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மதிக்கத்தக்க வகையில் கூட உருவப்படங்கள் வரையக்கூடாதுன்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில உருவப்படங்கள் வரைதல் என்பதை ஒருபோதும் எந்த ஒரு முஸ்லிம் செய்ய மாட்டான். மற்றவர்கள் செய்வதையும் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய முடியாது, மனதளவுல ஏற்றுக்கொள்ள முடியாது. நபிகள் நாயகத்தை மதிக்கக்கூடிய வகையில கூட உருவப்படம் வரையக்கூடாது எனும் போது நபிகள் நாயகத்துக்கு ஒரு உருவத்தை கற்பித்து அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில ஒரு உருவப்படத்தை வரைகிறார் என்று சொன்னால் அதை நாம் ஆமோதிக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஈமான்ல என்ன செஞ்சிடும், பாதிப்பை உண்டாக்கிவிடும். என்ன காரணம்? சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் 33வது அத்தியாயம் 6வது வசனத்துல, அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நம்முடைய உயிரை விட மேலாக நாம் என்ன செய்ய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். மற்றொரு ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உங்களுடைய பெற்றோர்களை விடவும் உங்களுடைய பிள்ளைகளை விடவும் உலக மக்கள் அனைவரை விடவும் நீங்கள் என்னை நேசிக்காதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல் என்பது இஸ்லாத்துல மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு அடிப்படை. நபிகள் நாயகத்தை நேசிக்காத ஒருவன் என்ன செய்ய முடியாது, உண்மையான மூமினாக ஆக முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நேசம் வைத்திருப்பது உண்மை என்று சொன்னால் ஒருவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி உருவப்படம் வரைவதை ஒரு மூமினுடைய உள்ளம் என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாம ஆதரிக்கவும் முடியாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இழிவுபடுத்தி என்ன செய்யறாங்க, ஒரு உருவ கார்ட்டூன் வரைகிறாங்க. இவங்க விஷயத்துல நாம எப்படி நடந்து கொள்வது என்பதை நாம் என்ன செய்யணும், மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேலி செய்யறது அது பயங்கரமான குற்றம் என்று நாம சொல்றோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு வாழும் போதே அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பலரும் என்ன செய்திருக்கின்றார்கள், கேலி செய்திருக்கின்றார்கள், பரிகாசம் செய்திருக்கின்றார்கள். நாம திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். மக்காவுடைய வாழ்க்கையில நபிகள் நாயகத்தை பைத்தியக்காரர் என்றார்கள், சூனியக்காரர்கள் என்றார்கள், கவிஞர் என்று சொன்னார்கள், பொய்யர் என்று சொன்னார்கள். இப்படி பல்வேறு விதமான விமர்சனங்களை, நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை எதிரிகள் செய்யத்தான் செய்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய வாழ்க்கையில இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறு விதமாக கேலி செய்யும் போதும் பரிகசிக்கும் போதும் முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அவங்க விஷயத்துல அவர்களுக்கு பலமில்லாத ஒரு காரணத்தினால இவர்கள் பரிகசிக்கிறார்களோ அவர்கள் மீது அரசு ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பொறுமையைத்தான் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் பல்வேறு வசனங்கள் மூலமா செய்ய முடிகிறது. திருமறை குர்ஆன்ல பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 65வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலையின் சஅல்தஹும் லயகூலுன்ன இன்னமா குன்னா நகூலு வ நலஅபு. முனாஃபிகீன்கள்ட்ட போய் கேட்டா, நீ ஏன்பா இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது, நாங்கள் அரட்டை அடித்துக் கொண்டும் விளையாடி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி செஞ்சுக்கிட்டு நபிகள் நாயகத்தை கேலி செய்து கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்ப ஏன்டா இப்படி செய்றீங்கன்னு சொல்லும்போது, நாங்க சும்மா தமாசுக்கு நாங்க செஞ்சோம், அரட்டை அடித்துக் கொண்டு நாங்க செஞ்சோம், விளையாட்டுக்காக செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கின்றான், பில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் விஷயத்திலும் அவனுடைய தூதரையுமா நீங்கள் பரிகசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் வாழும் போதே ஒரு குரூப் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வை கேலி பண்ணியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை பரிகசித்திருக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்திருக்கின்றார்கள். பயங்கரமான பாவமாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், அதை தொடர்ந்து லா தஅததிரு, நீங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் இவங்களை கேலி செய்யறதுக்கு எந்த விதமான சப்பை கட்டும் நீங்கள் கட்டாதீர்கள். அது கஃபர்த்தும் பாத ஈமானிக்கும், நீங்கள் நம்பிக்கை கொண்ட பிறகு நீங்கள் காஃபிர்களாகி விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முனாஃபிகீன்கள் நபிகள் நாயகத்தை கேலி செய்யும் போது அதை குஃபுர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பரிகாசம் செய்யும் போது அது இறை மறுப்பு என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அப்போ நபிகள் நாயகத்தை பரிகசித்தல் என்பது, அது உருவப்படம் வரைந்து பரிகசித்தாலும் சரி, அது வேறு ரீதியில் அவங்களை கேலி செய்தாலும் சரி, அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியம். ஒரு மூமின் செய்யக்கூடாது, செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். அதே நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்வதை மனு செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு முஸ்லிம் அல்லாதவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பரிகசித்தால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதற்கு திருமறை குர்ஆன் தெளிவான வழிகாட்டுதல்களை நமக்கு என்ன செய்கிறது, வழங்குகிறது. ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்துல 3வது அத்தியாயம் 186வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், துபுலவுன்ன ஃபி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுடைய செல்வங்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். வ தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்களிடமிருந்தும். நமக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்றால் யார்? யகூதிகள், நசாராக்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இவங்க தான் நமக்கு முன்னாடி வேதம் வழங்கப்பட்ட மக்கள். வ மினல்லதீன அஷ்ரகு, இணை வைக்கக்கூடிய மக்களிடமிருந்தும் பல தெய்வ வழிபாட்டாளர்களிடமிருந்தும் அதன் கசீரா, ஏராளமான தொல்லைகளை நீங்கள் செவியேற்பீர்கள். அவங்களுடைய காலகட்டத்தில் வேதமுடைய மக்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அது போன்று பல தெய்வ வழிபாட்டாளர்கள், இவங்களிடமிருந்து ஏராளமான தொந்தரவுகளை சஹாபாக்கள் செவியேற்றார்கள். இப்படி இஸ்லாத்தை பற்றி தரக்குறைவாக விமர்சிக்கிறார்களோ, பொய்களை இட்டுக்கட்டி கூறுகிறார்களோ, நபிகள் நாயகத்தை பற்றி மிக தவறாக சித்தரித்து கூறுகிறார்களோ, இது போன்று நபிகள் நாயகம் வாழும் போதே அவங்க செய்யப்பட்டது. இஸ்லாமிய ஆட்சி இல்லாத காலகட்டத்தில், முஸ்லிம்கள் பலவீனமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகவும் பரிகசிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சஹாபாக்களுக்கு என்ன சொல்கின்றான், முஸ்லிம்களுக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றான்? வயின் தஸ்பீரு வ தத்தகு, நீங்கள் பொறுமையை மேற்கொண்டால், அவங்க அந்த மாதிரி பரிகசிக்கிறாங்களா இல்லையா, அதை நீங்கள் சகித்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சினால் ஃபஇன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர், அதுதான் வீரமிக்க காரியங்களில் உள்ளதாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துவது, நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துவது பெரும் பாவமாக இருந்தாலும், அவ்வாறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல்ல நாம இருக்கும் போது நாம பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், இறையச்சத்தை மேற்கொள்ள வேண்டும். நாம பொறுமையா இருப்பதினால் அதை நாம ஆமோதித்து விட்டோம் என்று அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறான் என்று சொன்னால் அதுல நம்ம சமுதாயத்துக்கு நமக்கு என்ன இருக்கும், நன்மை இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நாம ஒரு சிறுபான்மை மக்களாக குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல்ல நாம இருக்கும் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதுதான் வீரமிக்க காரியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு இஸ்லாம் அல்லாத ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது கேலி சித்திரம் வரைந்ததினால் ஒரு இளைஞர் என்ன செய்யறாரு? ஆவேசப்பட்டு மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் என்ன இருக்கிறது என்பதை விளங்காமல் அவரை கொலை செய்து விட்டார். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் எப்படி அறியாத மக்கள் என்ன விளங்கிறாங்க? இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம், முஸ்லிம்கள்ட்ட சகிப்புத்தன்மை இல்லை என்று நம்முடைய மார்க்கத்தை தவறாக புரிவதற்கு, இன்னும் நபிகள் நாயகத்தை மிக தவறாக சித்தரிப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடுவதை பார்க்கிறோம். நாம ஒரு இயலாத ஒரு சூழலில், ஒரு பலவீனமான ஒரு சூழலில் நாம் இருக்கும் போது நாம பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பரிகசிக்கிறாங்களா இல்லையா? அவங்க அல்லாஹ் தப்பித்து விட முடியுமான்னு சொன்னா என்ன செய்ய முடியாது? தப்பித்து விட முடியாது. அதையும் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 33வது அத்தியாயத்தில் 57வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன யூதூனல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நோவினை தருகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது? நோவினை செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு எதிரான செயல்களை யார் செய்யறாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யாரு நோவினை ஏற்படுத்துகிறார்களோ, லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவர்கள் இந்த உலகிலும் மறுமையிலும் அவர்கள் அல்லாஹ் சபித்து விட்டான். வஅத்த லஹும் அஸாப முஹீனா, அவர்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்தால், அல்லாஹ்வை பற்றி தவறாக விமர்சித்தால் அவங்க மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது. இந்த உலகிலும் அவங்களுக்கும் மறுமையில் இழிவுபடுத்தும் வேதனை அல்லாஹ் செய்திருக்கின்றான், தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று மார்க்கம் என்ன செய்கிறது? சொல்லி காட்டுகிறது. இந்த மக்காவுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்க. முஸ்லிம்கள் மிகவும் பலவீனமாக இருந்தார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி கேலி செய்யப்பட்டால், அது முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்கப்பட்டால், அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருந்தாங்க. அப்ப இஸ்லாம் அவர்களுக்கு என்ன வழிகாட்டுச்சு? நீங்க பொறுமையை மேற்கொள்ளுங்க, சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள் என்றுதான் இஸ்லாம் என்ன செஞ்சது? வழிகாட்டியது. அப்ப இன்றைக்கு ஒரு முஸ்லிம் அரசாங்கம் உள்ள நாடா இருக்குது. அங்க நபிகள் நாயகத்தை பற்றி யாராவது பரிகாசம் செய்தால் அது நாட்டு சட்டப்படி மிகப்பெரிய குற்றமாக ஆகும். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் மிகப்பெரிய குற்றமாக ஆகி அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். அதை நாம குர்ஆன் சொன்னா அதை பார்க்கிறோம். அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மதீனாவுல இஸ்லாமிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி நிலை பெற்ற பிறகு மதீனாவுல கஅப் இப்னு அஷ்ரஃப் என்ற ஒரு யூத கவிஞன் இருந்தான். அவன் என்ன செய்வான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் திட்டி வசை கவி பாடுவான். கவிதை ரீதியாக மோசமாக முஸ்லிம்களையும் நபிகள் நாயகத்தையும் என்ன செய்தான்? அவன் வசை கவி பாடினான். அவன் முஸ்லிம்களுக்கு எதிராக மக்காவுல உள்ள குறைஷி காஃபிர்களை தூண்டி விட்டான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவன் மீது அவன் இந்த மாதிரி நபிகள் நாயகத்தை திட்டி கவி பாடியதாலும், முஸ்லிம்களுடைய எதிரிகளை மக்காவில் உள்ள காஃபிர்களை தூண்டிவிட்ட காரணத்தினாலும் அவன் மீது என்ன செஞ்சாங்க? நடவடிக்கை எடுத்தாங்க. அவனை அழிப்பதற்குரிய காரியங்களை செய்தார்கள். அப்போ நமக்கு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்குரிய அதிகாரம் நமக்கு இந்த உலகத்துல இல்லாமல் இருக்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசமாக பேசினால் இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது? நாம பொறுமையை மேற்கொள்ளுங்க, நம்மால முடிந்தால் கையால் தடுக்க வேண்டும். மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, உங்களை யாராவது தீமையை கண்டால் கையால் தடுங்கள். கையால் தடுப்பதற்கு சக்தி இல்லாத நிலைமையில் நாம இருந்தா ஃபபி லிசானிஹி, நாவால் நாம சொல்லலாம். இந்த மாதிரி நபிகள் நாயகம் உயிருக்கு மேலானவர், அவங்களை இந்த மாதிரி இழிவுபடுத்துவதை நாங்க பொறுத்து கொள்ள மாட்டோம், தவறு, இந்த மாதிரி செய்வதை ஒரு அரசாங்கம் என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது என்று நாம் என்ன செய்யலாம்? வாய்மொழியாக அந்த பாவத்தை எடுத்து பேசலாம். அதற்கும் சக்தி இல்லாத ஒரு சூழல் இருக்கும் என்று சொன்னால் நம் மனதால் வெறுத்து ஒதுங்கி அதற்கு அந்த பாவத்தை எவர்கள் அந்த அநியாயத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக என்ன செய்யலாம்? அல்லாட்ட நாம முறையிடலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது மார்க்க வழிகாட்டுதல்களை மீறி நாம சில காரியங்களை செய்யும் போது அது முஸ்லிம்களுக்கும் பெரிய பாதிப்பாக அமையும். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி மற்றவர்கள் தவறாக விளங்குவதற்கு என்ன செஞ்சிடும்? வாய்ப்பாக அமைந்துவிடும். அப்ப சிலர் அறியாமல் இந்த மாதிரி செயல்களை செய்தாங்க என்று சொன்னால் முஸ்லிம்கள் செய்ய முடியாது. மார்க்கத்துக்கு மாற்றமான இந்த செயல்களை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் போதே யூதர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், உங்க மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க? அப்படியே கொந்தளிக்கிறாங்க. உங்க மேல அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று கொந்தளிக்கும் போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஆயிஷாவே,
அலைக்கு பிர்ரிஃப்க், நீங்க மென்மையை மேற்கொள்ளுங்கள், பொறுமையா இருங்க. நான் அவங்களுக்கு எப்படி பதில் சொன்னேன்னு நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த யூதர்கள் நபிகள் நாயகத்தை தவறான வார்த்தையை சொல்லி அவங்க சொல்லும் போது நபிகள் நாயகம் அலைக்க அப்படிங்கிறா, உங்கள் மீதும் அவ்வாறு என்ன செய்யணும் உண்டாகட்டும்ங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொறுமையா செய்றாங்க, இருக்க சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னிலையிலேயே அவங்க விஷயத்துல யூதர்கள் தவறாக நடந்து கொள்ளும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயத்துல மென்மையாகத்தான் நடந்து கொண்டார்கள். ஒரு மன்னிக்கும் மனப்பான்மையோடு தான் அவர்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி ஒருவன் இழிவாக பேசுகிறான், அவனுடைய விஷயத்துல நாம சகித்து கொண்டு செல்வதனால் அவன் செய்யக்கூடிய பாவத்தை நாம் ஆதரித்தவர்களால் ஆய்விட மாட்டோம். இஸ்லாம அதான் சொல்லுது. ஒன்று, முறையாக நாம சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லையா, நம்ம வாய்மொழியாக நாம் சொல்லலாம். அதற்கும் இயலவில்லை என்றால் நாம் பொறுமையாக இருந்து அல்லாஹ் நாம் என்ன செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம். அதனால நாம முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய இடங்கள்ல குற்றவாளிகளுமே நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல்ல நாமவே செய்திகளில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுத்தல் என்பது அது மார்க்க அடிப்படையில் சரியான ஒரு வழிகாட்டுதல் கிடையாது. அந்த மாதிரி செய்பவர்களை உண்மையான மூமின்கள் செய்ய முடியாது. ஒருபோது நாம் ஆதரிக்கவும் கூடாது, ஆதரிக்கவும் முடியாது. மார்க்கம் என்ன செய்யவில்லை, அவ்வாறு செய்யவில்லை. எனவே இந்த விஷயத்துல நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு இந்த விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அப்படித்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த விஷயத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கேள்விக்கான பதில்.